வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீன மயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா என்ற திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கௌரவிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீன மயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா என்ற திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் ஆளில்லா வானூர்தியை பயன்படுத்தி நில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புல வரைபடங்களை உருவாக்கி அவற்றை உள்ளாட்சி அமைப்புகளால் பேணப்படும் சொத்து வரிக்கான தரவுகளுடன் ஒருங்கிணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. முதல் கட்டமாக இந்த திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி தாலுகா வரம்பிற்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் கீழ்காணும் வரிமுறையை கடைபிடித்து இன்று முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தினை புதுச்சேரி மாநிலத்தின் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி, துணை மாவட்ட ஆட்சியர் தெற்கு அங்கிட் குமார், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் ருக்கமுடன், துணை ஆட்சியர் தலைமையகம் வினயராஜ், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நில அளவை மற்றும் பதிவேடு துறை இயக்குநர் செந்தில்குமார், வட்டாட்சியர்கள் பிருத்திவி, குப்பன், சந்தோஷ்குமார், விமலன் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கௌரவிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூளைச்சாவு அடைந்து உயிரிழந்தவர்களின் உடல் உறுப்புகளை அவரது உறவினர்கள் தானம் செய்ய முன்வந்தால் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர், புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர், ஏனாம், மாஹே பிராந்தியங்களில் மண்டல நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்களது உடலுக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும். அரசு சார்பில் பிரதிநிதியாக மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவருக்கு பதிலாக துணை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு அவர்களது வீட்டில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவார்கள். மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு செய்தவரின் புகைப்படத்துடன் அவர்களது தியாகத்தை மக்களின் பார்வைக்கு செய்தி விளம்பரத்துறை வாயிலாக வெளியிட வேண்டும். உடல் உறுப்பு தானம் செய்தவர் பிற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு, நோடல் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்து இறுதி மரியாதை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறுதி அஞ்சலி மட்டுமின்றி சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய அரசு விழாக்களிலும் உடல் தானம் செய்தவர்களின் குடும்பங்களை கௌரவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று சிங்காரவேலர் சிலைக்கு பல்வேறு மீனவ அமைப்புகள் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம்.
அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடர்ந்து ஆதாரமின்றி அவதூறு பரப்பி வரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், ஆபரேஷன் வேட்டை என்ற புதிய திட்டம் மூலம் ஒவ்வொரு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட முதன்மையான 10 குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒரு காவலரை நியமிக்க உள்ளோம் என்றும், வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று இரவு நேர சாலையோர உணவகங்கள் நள்ளிரவு 12 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்றார். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை யாரெல்லாம் தொடர்ந்து குற்ற செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் வீடுகளுக்கே நேரடியாக சென்று விசாரணை நடத்தி அவருடைய தற்போதைய நிலை, அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை போன்ற விவரங்களை, தகவல்களை சேகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது ஏதேனும் அரெஸ்ட் வாரண்ட் ஏதாவது பெண்டிங் இருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சென்ற மாதம் கூட அந்த ஆபரேஷன் திரிசூல் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக உங்களுடைய காவல்துறையின் மூலமாக ஆபரேஷன் வேட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய திட்டத்தையும் இன்றைக்கு காவல்துறையின் மூலமாக செயல்படுத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர், பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு ஆட்டோ வாகனங்களை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வாயிலாக உன்னத மருத்துவ சேவை மற்றும் இத்தருணத்தில் டெங்கு நோய் கட்டுப்படுத்தும் உயரிய நோக்கத்தில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு ஒலிபெருக்கி பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள், நகர சுகாதார மையங்கள் மற்றும் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த 15 நாட்களுக்கு பிரச்சாரம் செய்யப்பட உள்ளது. மேலும் பண்பலை வானொலிகள், உள்ளூர் தொலைக்காட்சி, திரையரங்குகள், வீதி நாடகங்கள் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு ஆட்டோ வாகனங்களை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய சுகாதார இயக்கத்தின் இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்த நிகழ்வின் போது துணை இயக்குனர் ஆனந்தலட்சுமி, உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். வில்லியனூரில் சிவகணபதி நகரில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சிவகணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா கூடப்பாக்கம் ஜவஹர் விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தனியார் சுயநிதி பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் ரங்கநாதன், பாரத தேவி உயர்நிலைப் பள்ளி நிர்வாகி வழக்கறிஞர் இளமதி அழகன், முன்னாள் தலைவர் KMP லோகையன், சிவகணபதி நகர் குடியிருப்போர் நலசங்கம் ஏழுமலை, நில அளவையாளர் தங்கராசு, சமூக சேவகர்கள் ராமன், பரசுராமன், வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தடகள போட்டி, கபடி, கொக்கோ, எரிபந்து, குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், நாற்காலி போட்டி, கைப்பந்து, கால்பந்து, நொண்டி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆனந்த், பிரவீன் மற்றும் வினோத், மேலாளர் சிலம்பரசன் ஆகியோர் செய்திருந்தனர். நாளை கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணோ அகாடமி பள்ளியின் விளையாட்டு விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. கோரிமேடு மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் காட்டேரிக்குப்பம் அரசு பள்ளியில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடந்த முகாமிற்கு தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் வரவேற்றார். மதர் தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீன் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார். பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் சுப்ரியா தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்து மருந்து மாத்திரைகள் இன்றி உடற்பயிற்சி, நல்ல உணவு முறைகள் மூலமாக நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். மருத்துவ அதிகாரி ஹரிப்பிரியா, ஜானகிராமன் ஆகியோர் பிசியோதெரபி சிகிச்சை முறைகள், அதன் நன்மைகள் குறித்து பேசினர். இந்த முகாமில் கல்லூரியின் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு நாடி துடிப்பு மற்றும் சுவாச பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை செய்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். இதில் பாஜக பிரமுகர்கள் மோகன்ராஜ், ஜெயக்குமார், ராஜா, சிதம்பரநாதன் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். புதிய மதுபான தொழிற்சாலைகள், மது கடைகளுக்கு அனுமதி தரும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மதுபான தொழிற்சாலைகள், மது கடைகளுக்கு அனுமதி தரும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி தருவதை கைவிட வேண்டும், புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேங்காய்திட்டு பகுதியில் யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி உப்பளம் ஆச்சாரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை தொடங்கி வைத்தார்.
அதைத் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் ரமேஷ், அரியாங்குப்பம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையில் இருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல தாதா கருணா. இவர் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை வாழ்க்கை அனுபவித்து வந்தார். சிறையில் நன்னடத்தை விதிகளின் கீழ் இவர் நடந்து கொண்டதால் தன்னை விடுவிக்கும்படி சிறைத்துறையிடம் கோரிக்கை வைத்தார். மேலும் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்படும் தண்டனை ஆண்டுகளையும் தாண்டி பல ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருவதாக 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பின்னர் 2024 கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தாதா கருணா தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாதா கருணா தரப்பில் கேரள மாநிலத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியும் தற்போது மூத்த வழக்கறிஞர் சிதம்பரேஸ் மற்றும் வழக்கறிஞர் ராஜப்பா ஆகியோர் ஆஜராகி வழக்கில் வாதாடினார். இந்த நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையில் இருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை மார்ச் 1ஆம் தேதி கொண்டாடுவதை பற்றி புதுச்சேரி மங்கலம் தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆலோசனையின்படி மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட திமுக கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் அவரது இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கழக கிளை நிர்வாகிகள் சார்பில் அவரவர் பகுதியில் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், பொதுமக்களுக்கு அன்னதானம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் அன்றைய தினத்தில் மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கழக கிளை நிர்வாகிகள் அனைவரது இல்லத்திலும் கட்சிக்கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று 8வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடை அடைப்பு போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று மீனவர்களின் கடை அடைப்பு போராட்டத்தின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடையடைப்பு போராட்டத்திற்கு வர்த்தக சங்கத்தின் மீது மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தங்களின் ஆதார் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முதன்மை செய்திகள். மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீன மயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா என்ற திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கௌரவிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது.
வணக்கம்.